வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. நம்ம 90ஸ்ல படிச்ச தமிழ் பாட புத்தகங்கள்ல இருக்கிற கதைகளை தான் இந்த பகுதிகளில் பார்க்க போறோம். சொர்க்கத்தில் நரி. நரி ஒன்று தாகத்தால் தவித்தது. எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. என்ன செய்வது? தண்ணீரை தேடி அலைந்தது. தூரத்தில் கிணறு ஒன்று இருப்பதை பார்த்தது. கிணற்றின் அருகே சென்றது. கிணற்றில் கயிற்றின் ஒரு முனையில் வாளி ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அதை கண்ட நரி வாளியில் தாவி ஏறி அமர்ந்தது. உடனே வாளி விற்றென கிணற்றின் உள்ளே சென்றது. நரி வயிறு நிறைய தண்ணீரை குடித்தது. தாகம் தணிந்தபின் மேலே பார்த்தது. எப்படி வெளியேறுவது என்று யோசிக்கத் தொடங்கியது. மேலே இருந்து யாராவது கயிற்றை இழுத்தால்தானே நாம் மேலே செல்ல முடியும். என்ன செய்வது? நேரமாக ஆக நரிக்கு அச்சம் தோன்றியது. அந்த நேரம் பார்த்து கிணற்றின் அருகே ஓநாய் ஒன்று வந்தது. கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்தது. அங்கு நரி இருப்பதை கண்டது. அடடா, நரியா, உள்ளே என்ன செய்கிறாய் என கேட்டது. நான் இப்போது சொர்க்கத்தில் இருக்கிறேன். என்ன அருமையான இடம் தெரியுமா? இங்கு மீன், கோழி, ஆடு எல்லாம் தருகிறார்கள் என்றது நரி. ஓநாய் சற்றும் யோசிக்காமல் கயிற்றின் மறுமுனையில் கட்டப்பட்டிருந்த வாளிக்குள் குதித்தது. அந்த வாளி சரசரவென்று கிணற்றின் உள்ளே போயிற்று. அப்போது நரி அமர்ந்திருந்த வாளி மேலே வந்தது. நரி மேலே வரும்போது பாதி வழியில் ஓநாயை பார்த்தது. நான் இப்போது சொர்க்கத்திற்கு மேலான இடத்திற்கு போகிறேன் என்று கூறிக்கொண்டே மேலே சென்றது. மேலே வந்ததும் கிணற்று சுவரின் மீது தாவி குதித்து தப்பியோடியது. பாவம் ஓநாய். ஒரு செயலை செய்வதற்கு முன் பல முறை யோசிக்க வேண்டும் அல்லவா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.